அவர் என்றைக்குமே மன்னிப்பு கேட்டவரே கிடையாது. ஆமாம் சார். பல கோடிகள் பிரச்சனை வரும்போதும் மன்னிப்பு கேட்டவரே கிடையாது. அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்பாரு? அவர் தான் என்ன சொன்னார், நான் வந்து ஐ எம் ஃபீலிங் பேட் அப்படின்றாரு. எனக்கே இது மாதிரி சிவராஜ்குமார் சார் வச்சுக்கிட்டு நான் பேசுனது அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து அன்பா ஆதரவாக நம்மலாம் ஒருங்கிணைஞ்சு இதை விட்டுடலாம் அப்படின்னு அவர் வந்து லெட்டரும் கொடுக்குறாரு. அது பிறகு இல்லை நீங்கள் வந்து மன்னிப்புன்ற வார்த்தையை சேர்த்தாதான் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஷாக் என்னன்னா, அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். இது ஒரு தலைப்பட்சமாக இருந்ததாக தான் எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்னென்னா ஒரு தலைப்பட்சமாக இவருக்கு எதிராகவே இந்த கமெண்ட்லாம் வந்திருக்கு. எல்லாருமே ஒரு டார்கெட் பண்ணி இவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கலி ஆப்போசிஷன் குரூப் எல்லாம் என்ன ட்வீட் பண்ணுறாங்கன்னா, அப்போ இவருக்கு எதிராக அரசியல் சக்திகள் தான் இதெல்லாம் பண்ணுது. ஓகே, அந்த அரசியல் சக்திகள்லாம் என்ன சொல்கிறாங்க, கிளியர் கட்டாக இப்போ வந்து கிடச்சிது பாரு இவருக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படி இப்படி. ஆனால் ஒரு டோனே வந்து கமல் சார் எதிராக தான் இருந்தது. ஓகே ஓகே. இது வந்து ஒரு நியாயத்தை கேட்குற மாதிரியே இல்லை. எதுக்கு இது நடந்தது, ஏன் நடந்தது அப்படிலாம் இல்லை, கிடையாது மன்னிப்பு கேட்டால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன், அதாவது ப்ரீ டிசைட் பண்ணி தான் இந்த கேஸே போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து கர்நாடகா ஒரு 15 கோடி போனால் பரவாயில்ல, நான் வந்து இவ்வளோ தளவு ஏன்னா 300 கோடியில் படம் எடுத்திருக்கேன்னா ஒரு 5 கோடி போனால் என்ன பெரிய பிரச்சனை ஆகிடுது, பரவாயில்ல எனக்கு வந்து இவ்வளோ தளவு செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு, அதாவது சுய கௌரவத்தை விட்டுட்டு நான் எதுக்கு போய் இப்படி வந்து மன்னிப்பு கேட்கணும். இப்போது இதனுடைய கான்சிக்வன்ஸ் தான் பெரிய பிரச்சனை வைப்பது. அதுதான் ஒரே இருக்குது எல்லாருக்குமே. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.